Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா போட்டி கிரேவி. அதாவது மட்டனோட குடல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குடல் வச்சு நம்ம எப்படி கிரேவி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் நல்லா ஹீட் ஆனோட்டி நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற போட்டி ஃபுல்லும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டிக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் கம்மியான சால்ட்டே போதும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு குக்கர் மூடிடலாம். இதுக்கு விசில் பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 விசில் வரைக்கும் கண்டிப்பாக விடலாம். ஓகே, ஒரு 9 விசில்ஸ் கம்ப்ளீட்டாக விட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே மீட் குக்காக இருந்தது. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். ஸோ டெம்பரிங்காக சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம். அதோட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில்லி பவுடரு, கொரியாண்டர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். மீட்டுக்கும் சேர்த்து இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. நெக்ஸ்ட் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் பேஸ்ட் நல்லா சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நல்லா குக் பண்ணி வச்சுருக்க மீட்டை மட்டும் போட்டுக்கலாம். இந்த குடல் மட்டும் போட்டுக்கலாம். அந்த தண்ணி தனியாக வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். ஸோ இந்த குடல் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ குடல் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் விசில் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக்கரில் விசில் விடுறப்பே போட்டிருந்தோம் சால்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி நல்லா கொதி வந்தோட்டி ஃபைனலாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட குடல் கிரேவி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதையும் டச் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.